என்னடா தனியா நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? வேற என்ன மாம்சு வீட்டுல உட்காந்துட்டு நீயே போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டாரு. அதான் தரமான ஒரு ஸ்பாட்டா பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம வந்த இடம் தான் புட்டு வண்டி சித்த கத்தி. அண்ணே தரமா புட்டு பண்ணிட்டு இருந்தாரு. சரின்னு அங்க போய் கேட்டா அண்ணன்ட்ட என்னென்ன புட்டு இருக்கா? தம்பி எல்லா வகையான புட்டு இருக்கு, 21 வகையான புட்டு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு 3 தான் தம்பி, டெய்லி ஒரு வகை 3 வகை போடுவோன்னு சொல்லிட்டாரு. சரி நம்மள அரிசி புட்டு கேட்டோன்னே அண்ணனும் அவிச்சு பின்னாடி வெளியே தள்ளி சல்லு புல்லுன்னு வெளியே எடுத்து மேல தேங்காவை துருவி சீனியும் நாட்டு சக்கரையும் வச்சு நமக்கு ஒரு பார்சலை பண்ணி தந்துட்டாருங்க. சரி நம்மளும் காசை கொடுத்துட்டு நம்ம சைக்கிள் எடுத்துட்டு, நம்ம சைக்கிள் இல்ல பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பசங்கிட்ட வந்து சைக்கிளை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு சல்லு புல்லுன்னு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேங்க. அங்க போனா மாம்சு ரெடியா போனோடனே ஓபன் பண்ணிட்டாரு. ஆப்ல நான் தான் வாங்கிட்டு சொன்னேன், கூட நானே டேஸ்ட் பாக்குறேன். மாம்சு இன்னைக்கு நீ தொடவே கூடாது, இன்னைக்கு டேஸ்ட் நான் தான். இது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்றேன். கொய்யால மாம்சு தரமா இருக்கு, தரமான ஸ்பாட். அண்ணன் வண்டியில வந்தா எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. மாம்சு இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாரு, அதே மாதிரி நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சல்லு புல்லுன்னு வாங்கி சாப்பிடுங்க.